கோல் வந்து உங்களை ஜட்ஜ் பண்றதோ இல்ல உங்களை ஷேம்ஃபுல்லா ட்ரீட் பண்றதோ இல்லைன்னா உங்களை கில்ட்டி ஆக்குறதோ நோக்கம் கிடையாது. அது ரொம்ப நாளைக்கு பின்னாடி நடந்த ஒரு பெரிய காயமான ஒரு இன்சிடென்ட்டா இருக்க வேண்டாம். எனக்கு ரொம்ப பொறாமையா இருந்தது, எனக்கு ரொம்ப கோவமா இருந்தது, எனக்கு ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா இருந்தது, எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது, என்ன ரொம்ப ஷேம் பண்ணிட்டாங்க, என்ன ரொம்ப கில்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு அவங்களோட சக்சஸ பார்க்கும்போது என்னால அடக்கிக்க முடியல, எனக்கு ஆத்திரமா வருது, எனக்கு அவங்கள பார்த்தாலே அப்படியே குறவழியை நெடிக்கணும் போல இருக்கு. இந்த மாதிரியான எந்த உணர்வுகளா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அடுத்த ஜேர்னலிங் டைப் வந்து ஷேடோ ஒர்க் ஜேர்னலிங் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு மென்டல் ஹெல்த்துக்கான ஒரு ஜேர்னலிங் பிராக்டிஸ். இதை ஒரு செல்ஃப் கேர் ஜேர்னலிங் பிராக்டிஸ்னு வச்சுக்கலாம். இதோட அல்டிமேட் ஐடியா என்ன அப்படின்னா, ஒரு மனிதனை மாத்துறதோ சேஞ்ச் பண்றதோ இல்லைன்னா வந்து அவங்களை கம்ப்ளீட்டா வேற ஒரு ஐடென்டிட்டி கொண்டு போறதோ ஐடியா இல்லை. இவ்வளோ நாளைக்கு நீங்க உங்க மனசுல ஓரமா வச்சிருந்த, ஒழிச்சு வச்சிருந்த, மற்றவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்காத சில குணாதிசயங்கள் உங்களை எந்த விதத்துல நெகட்டிவா ஹர்ட் பண்ணதோ அதெல்லாம் சரி பண்ணி உங்களை பத்தியே நீங்க இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வழிதான் இந்த ஷேடோ ஒர்க் ஜேர்னலிங் அப்படின்னு சொல்றது. இந்த ஷேடோ ஒர்க் ஜேர்னலிங்கோட கோல் வந்து உங்களை ஜட்ஜ் பண்றதோ இல்ல உங்களை ஷேம்ஃபுல்லா ட்ரீட் பண்றதோ இல்லைன்னா உங்களை கில்ட்டி ஆக்குறதோ நோக்கம் கிடையாது. ஆனா அதே சமயத்துல இது வரைக்கும் நீங்க சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கிற உங்களோட நாட் சோ குட் பிஹேவியர்னு நீங்க நினைக்கிற விஷயங்களை எடுத்து அதை நம்ம பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கிறது தான் இந்த ஷேடோ ஒர்க் ஜேர்னலிங். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது முதல்ல ஒரு 10-15 நிமிஷம் உங்களுக்குன்னு ஒரு தனிமையும் ஒரு சேஃபான பிளேஸையும் நீங்க ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது. அடுத்ததா நீங்க உங்களை இமோஷனலா நெகட்டிவா ட்ரிகர் பண்ண ஒரு விஷயத்தை பத்தி நீங்க இப்ப எழுத போறீங்க. அது ரொம்ப நாளைக்கு பின்னாடி நடந்த ஒரு பெரிய காயமான ஒரு இன்சிடென்ட்டா இருக்க வேண்டாம். ஏன்னா இப்போ ரீசெண்டா நடந்த சம்பவத்துல இருந்து ஒரு சின்ன விஷயத்தை எழுதும் போது உங்களால இன்னும் தெளிவா எழுத முடியும். அடுத்தடுத்து நம்மளோட நெகட்டிவ் இமோஷன்ஸை டீல் பண்ணும்போது இன்னும் எப்படி பெட்டரா டீல் பண்ணலாம் அப்படிங்கறதையும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதனால ரீசெண்டா நடந்த ஒரு சின்ன ஒரு இமோஷனல் ட்ரிகர் மொமெண்டோ இல்லைன்னா ஏதாவது ஒரு உங்க மனசை ரொம்ப பாதிச்ச ஒரு மொமெண்ட்டை பத்தியோ இப்ப நீங்க ஒரு 3-5 வரிக்குள்ள எழுத போறீங்க. எப்படி எழுத போறீங்க அப்படின்னா, என்ன உண்மையான ஃபேக்டோ அதை மட்டும் எழுதுங்க. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், உங்களோட ஸ்டோரி, இதனாலதான் அப்படி ஆச்சு அப்படிங்கிற அந்த ஸ்டோரி பில்டிங் எல்லாம் வேண்டாம். அந்த ஃபேக்ட் மட்டும் எழுதுங்க. அடுத்ததா அந்த ஃபேக்டுக்கான உங்களோட உண்மையான இமோஷன்ஸ் என்ன அப்படிங்கறத எழுதுங்க. உதாரணத்துக்கு, எனக்கு ரொம்ப பொறாமையா இருந்தது, எனக்கு ரொம்ப கோவமா இருந்தது, எனக்கு ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா இருந்தது, எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது, என்ன ரொம்ப ஷேம் பண்ணிட்டாங்க, என்ன ரொம்ப கில்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு அவங்களோட சக்சஸ பார்க்கும்போது என்னால அடக்கிக்க முடியல, எனக்கு ஆத்திரமா வருது, எனக்கு அவங்கள பார்த்தாலே அப்படியே குறவழியை நெடிக்கணும் போல இருக்கு. இந்த மாதிரியான எந்த உணர்வுகளா இருந்தாலும் நீங்க என்ன உணர்த்தீங்க அப்படிங்கறதையும் அதுல எழுதுங்க. ஏன்னா அப்போதான் நீங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப், இப்போ நீங்க அதை வாசிச்சுட்டு நான் ஏன் இவ்வளவு ஜெலஸா இருந்தேன், நான் ஏன் இவ்வளவு ஆங்கிரியா இருந்தேன், நான் ஏன் இவ்வளவு ஆத்திரத்தோட இருந்தேன் அப்படிங்கறத நீங்களே உங்களுக்கு புரிய வச்சுக்கிறது தான். ஏதாவது பழைய விஷயங்கள், ஏதாவது சம்பவம், அந்த பேகேஜ் மூலமா அதே இமோஷன்ஸை நீங்க இங்கேயும் கொண்டு வர ட்ரை பண்றீங்களா? இதெல்லாம் அவசியமா? இவ்வளோ பெயின் தேவையா அப்படிங்கிற கேள்வி உங்களை நோக்கி ஆட்டோமேட்டிக்கா வரும். ஒன்ஸ் நீங்க இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்ததான் நீங்க பண்ண வேண்டிய, ஸ்கிப் பண்ணக்கூடாத ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அக்செப்டன்ஸ். ஏன்னா நீங்க ஓகே, நான் கோவமா தான் இருந்தேன், ஆமா எனக்கு பொறாமை தான், ஆமா எனக்கு ஆத்திரம் தான், எனக்கு அவங்கள கண்டா பிடிக்கலதான், ஆமா அப்படின்னு சில விஷயங்களை நீங்க அக்செப்ட் பண்ணும்போது அதுல இது வெளியில வரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். ஆமா, அந்த மொமெண்ட்ல நான் இப்படி இருந்தேன், இது எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நீங்க முடிவு பண்றது தான் நீங்க உங்களுக்கு பண்ணிக்கிற பெரிய ஹெல்ப். அடுத்ததா நீங்க ஸ்கிப் பண்ணக்கூடாத இன்னொரு விஷயம், செல்ஃப் கம்பேஷன். எல்லா மனிதர்களுக்குமே இந்த கோபம், ஆத்திரம், அழுகை, பொறாமை, துரோகம் இது எல்லாமே சகஜமா வரக்கூடிய ஒரு உணர்வுகள் தான். ஆனா நம்மளோட டைமையும் எஃபர்ட்ஸையும் இமோஷன்ஸையும் எந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால நான் இந்த மாதிரி கோவப்படுறதுனாலயோ இல்லைன்னா ஜெலசியா ஃபீல் பண்றதுனாலயோ ஆத்திரம் வர்றதுனாலயோ நீங்க கண்டிப்பா ஒரு கெட்ட நபர் இல்லை அப்படிங்கறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கம்பேஷனேட்டோட உங்களையே பார்த்து, சரி ஏதோ ஒரு விஷயத்தினால இப்படி நினைச்சிட்டேன், இனிமே இந்த ஹாபிட்ல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரேன் அப்படின்னு உங்களையே நீங்க நோட் பண்ணி நீங்களே உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரும்போது கண்டிப்பா அடுத்தடுத்து இதே மாதிரி நிகழ்வுகள் வரும்போது உங்களோட ரெஸ்பான்ஸ் அவங்களை நோக்கி இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே கிடையாது. அதனாலதான் இந்த ஷேடோ ஒர்க் ஜேர்னலிங் பண்ணும்போது 3 விஷயங்களை நாங்க பிரதானமா எஃபெக்டிவ் இல்லைன்னா ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். ஒன்னு, இமோஷனல் ரிலீஸ். உங்களுக்கு எந்த விதமான பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, அந்த இமோஷன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடும். ரெண்டாவது, அன்கவர் பேட்டர்ன்ஸ். உங்களோட பேட்டர்ன் என்ன, நீங்க எந்த மாதிரி சிந்திக்கிறீங்க, அந்த பேட்டர்ன் உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையா, அதுல இருந்து வெளியில வரணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற உங்களோட பேட்டர்னையே உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் சொல்ல முடியாது. மூணாவது,
டேர்னிங் இன்சைட் இன்டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு கிடைச்சிருக்கிற நாலேஜ்ல, அக்செப்டன்ஸ்ல, கம்பேஷனோட ஒரு சேஞ்ச் நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும்னு நினைக்கிறத ரொம்ப சுலபமா இந்த பிராக்டிஸ்னால உங்களால கொண்டு வர முடியும். இந்த ஷேடோ ஒர்க் ஜர்னலிங்ல கொஞ்சம் காஷியஸா இருக்க வேண்டிய 2 பிளேசஸ் என்னன்னா, முதல்ல கண்டிப்பா நீங்க இந்த ஜர்னலிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ரீசெண்டா நடந்த சின்ன இமோஷனல் ட்ரிகர் பத்தி மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப பெரிய வலியோ இல்ல பாஸ்ட்ல நடந்த ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனையோ எடுக்கும்போது சம்டைம்ஸ் நீங்க உடைஞ்சு போறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு. இல்ல நீங்க அந்த பழைய பெயின் தான் நீங்க எடுத்துக்க போறீங்க அப்படின்னா ஒரு தெரபிஸ்ட் கூடயோ இல்லைன்னா ஒரு நல்ல ட்ரஸ்ட் வர்த்தி ஃப்ரெண்டு கூடயோ பண்றது எஃபெக்டிவா இருக்கும். அப்படி இல்ல எனக்கு அந்த பெயினை தான் நான் டைரக்டா டீல் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு பெரிய பெயின் உங்க மனசுல வச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி டைம்ல ஒரு தெரபிஸ்டோ இல்லைன்னா ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி ஃப்ரெண்டையோ பக்கத்துல சும்மா இருக்க சொல்லிட்டு நீங்க இந்த பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப உடைச்சு போற மாதிரி இருந்ததுன்னா இவங்க உங்களுக்கு ஒரு ஹெல்பிங் ஹேண்டா இருப்பாங்க. ரெண்டாவது, ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்கா போயிடுச்சு, உங்களால இந்த நெகட்டிவிட்டியை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா டப்புன்னு நீங்க எழுதுறத அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த விஷயத்தை பத்தி எழுதாதீங்க, யோசிக்காதீங்க கொஞ்ச நாளைக்கு. அந்த டைம்ல நீங்க திரும்ப கிராட்டிடியூட் ஜர்னலிங் போயிட்டு ஜர்னலிங் கொஞ்சம் பிராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 15-20 நாள் கிராட்டிடியூட் ஜர்னலிங் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணலாம். உடனே ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ அடுத்த கேள்வி, இது எத்தனை நாளைக்கு எழுதணும்? வாரத்துல ஒரு நாளோ 2 நாளோ இந்த 15 நிமிஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணா போதும். எல்லா நாளும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஷேடோ ஒர்க் ஜர்னலிங் அப்படிங்கிறது உங்களோட கம்ஃபர்ட்டுக்காகவும் உங்களோட எமோஷனல் ரிலீஸ்க்காகவும் இருக்கிற ஒரு அற்புதமான ஜர்னலிங் டைம். அதனால உங்களுக்கு எப்போ இந்த இமோஷனல் ட்ரிகர் உங்க கண்ட்ரோல மீறி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வரும்போது நீங்க அப்போ எழுதினா எஃபெக்டிவா இருக்கும். இல்ல ஒருவேளை நீங்க ஒரு 2 மாசம் எழுதல அப்படின்னா அந்த ஹேபிட் அப்படியே போயிடுமா? அவசியம் இல்ல. 2 மாசத்துக்கு அப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் திரும்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களை யாரும் இங்க ஜட்ஜ் பண்ண போறது இல்லைங்க. உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு, உங்களோட பெட்டர்மெண்ட்டுக்கு, உங்களோட வளர்ச்சிக்காக, உங்களோட நிம்மதிக்காக நீங்க பண்ற இந்த ஒரு பிராக்டிஸ் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு இது தேவை அப்படிங்கறோட ஸ்கேலும் உங்ககிட்ட தான் இருக்கு. அதனால இது விட்டுட்டீங்க, இது கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணணும், இது பண்ணாதான் அடுத்தது பண்ண முடியும் அப்படிலாம் எந்த கம்பல்ஷனும் கிடையாது. உங்க மனசுக்கு எப்பெல்லாம் நீங்க கொஞ்சமாவது நிம்மதி வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் இந்த பிராக்டிஸ் பண்ணா போதும். நீங்க இதுக்காக ஒதுக்க போற டைம் 10-15 நிமிஷம். ஆனா வெளியில உங்களுக்கு கிடைக்க போற எஃபெக்ட் என்ன தெரியுமா? அப்படி ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். நிம்மதியை விட கிளாரிட்டி இன் தாட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது 2 இருந்தாலே பத்தாதாங்க நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு. இந்த ஜர்னலிங் பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க காமெண்ட்ல சொல்லுங்க, இமெயில் அனுப்புங்க. டெஃபினட்டா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற இன்னும் நிறைய ஜர்னலிங் டைப் பத்தி நம்ம பேசலாம். ஆல் தி பெஸ்ட்.